வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டிருக்காங்க. இது பற்றி விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணி நிறைவுற்ற நிலையில் இப்போ வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. எஸ்ஐஆர் சீர்திருத்தத்துக்கு முன்னாடி 6.41 கோடியாக இருந்த தமிழக வாக்காளர் பட்டியல் இப்போ எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5.43 குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 97,37,832 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல தமிழகத்தின் மிகப்பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூர்ல 2,18,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த வரைவு வாக்காளர் பட்டியலின்படி பெண் வாக்காளர்கள் 2,77,60,332 பேரும், ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233 பேரும், மூன்றாம் பாலினமாக 7,191 பேரும் உள்ளனர். தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தற்காலிகமானதுதான். இதில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு வாக்குரிமை மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போது, வருகிற தேர்தலில் எந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய எண்ணங்கள் கமெண்ட் சொல்லுங்க.